Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு சுண்ட வத்தல் குழம்புங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா செய்யலாங்க இந்த வத்த குழம்பு. நினைச்ச உடனே டக்குன்னு செய்ற இந்த சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? சுண்டக்காய் வத்தல் குழம்பு செய்யறதுக்கு சுண்டக்காய் வத்தல் ஒரு 1/4 கப்பு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி இருக்குங்க. அடுத்தது சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துக்கலாங்க. அதை இன்னொரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க. இப்போ சுண்டக்காவும் இந்த புளியும் நல்லா இந்த தண்ணியிலே ஊறட்டுங்க. ஊறின பிறகு என்ன சேர்த்துன்னு பார்க்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் இந்த வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடுகு 1/4 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, 2 மிளகாய் வத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாத போது கூட இந்த மாதிரி டக்குன்னு ஒரு குழம்பு செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வத்தலை வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேர்த்த பொருளால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ சுண்டக்காய் வத்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட 1/2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனுக்கு, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் இதெல்லாம் சேர்ப்பேங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 5 நிமிஷத்தில் இந்த வத்த குழம்பு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சுண்டக்காய் வத்தலை எல்லாத்தையும் இப்படி தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும்போது சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். சுண்டக்காய் வத்தலையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு லிட்டு வச்சு மூடிடலாங்க. சுண்டக்காய் வத்தல் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சு திறந்து பார்க்கலாங்க. நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு ஓரமெல்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சுண்ட வத்தல் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டோம்னா நல்ல இம்யூனிட்டி பவர் கொடுக்குங்க. இது ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் வத்தல். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடணுங்க. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக நான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆரோக்கியமான சுண்டல் வத்தல் குழம்பு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.